அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸ் என்ற முழுமையான வேளாண் தகவல் துறைக்கு வரவேற்கிறோம். இன்று நான் இந்த சிறப்பு அத்தியாயத்தை உங்களுக்கு ஒரு முக்கியமான தலைப்பை கொண்டு வருகிறேன். கடந்த 3-4 வருடங்களாக சில விவசாயிகளின் அனுபவங்களை எடுத்து வைத்து இதை உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். எனவே இந்த அத்தியாயத்தின் மூலம் இதை உங்களுக்கு சொல்ல வந்தேன். விஷயம் என்னவென்றால், மனிதன் இயற்கையாகவே ஆரோக்கியமாக இருந்தால் 100 ஆண்டுகள் வரை வாழ்கிறார்கள். அதாவது 100 ஆண்டுகள் வாழலாம். சிலர் 110 ஆண்டுகள் வரை கூட வாழலாம். குறைந்தது 100 ஆண்டுகள் வாழக்கூடியது கடவுள் நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர்களில் பெரும்பாலானோர் 60 முதல் 70 வயதுக்கு முன்பே இறந்து விடுகிறார்கள். அதாவது 100 வருடங்கள் வாழ்பவர்களின் உடலில் எந்த நோயின் அறிகுறியும் இருக்காது. அவர்களின் உடல் உறுப்புகள், உணர்வு உறுப்புகள் அனைத்தும் சரியாக இயங்குகின்றன. இவையெல்லாம் நடந்தால்தான் அந்த மக்கள் 100 ஆண்டுகள் வாழ முடியும். யார் அதிகமாக உணவு உட்கொண்டார்கள் என்பது முக்கியமல்ல. முக்கியமான விஷயம் ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் சத்தானதாகவும் இருக்க வேண்டும். யார் எவ்வளவு சாப்பிடுகிறார்கள் என்பதல்ல. மேலும் பயிருக்கும், அதாவது செடிக்கு எவ்வளவு உரம் கொடுக்கப்படுகிறது என்பது முக்கியமில்லை. ஆலைக்கு என்ன நடக்கிறது என்பதுதான் முக்கியம். ஏனெனில் தேவைக்கு அதிகமாக உரம் கொடுக்கிறோம். எந்த நேரத்தில் எந்த உயரத்தில் இருக்க வேண்டுமோ அதைவிட அதிகமாக வளரும். இதன் பொருள், நிலத்திற்கு மன அழுத்தம் உள்ளது. மன அழுத்தம் காரணமாக அது மேலும் வளரும். அதாவது நிலம் அதன் ஆற்றல் திறன்களை வளர்ச்சிக்கு மட்டுமே பயன்படுத்துகிறது. அதை நாம் பார்க்க மிகவும் மகிழ்ச்சியடைகிறோம். விளைச்சல் நன்றாக இருக்காது என்பதால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் ஆச்சரியத்துடன் பார்க்கின்றனர். இந்த சிந்தனை முறை நம்மை பொறுத்தவரை ஒரு மனநோய். பெரும்பாலான விவசாயிகள், 90% விவசாயிகளுக்கு இந்த சிந்தனை உள்ளது. புஷ் என்றால் என்ன அர்த்தம்? நிலம் வளர்ச்சி குன்றியது மற்றும் அதிக இலைகளை கொண்டது, ஆனால் பழங்கள் இல்லை. இது பலமுறை சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸின் படி கடந்த 3 ஆண்டுகளாக பின்தொடர்பவர்களிடம் கூறியுள்ளேன். அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸ் நிறுவப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகிறது. அதற்கு முன்பு பல கூட்டங்களில் இந்த விரிவான விவசாயம் குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கின்றேன். 3 முதல் 4 ஆண்டுகள் இவற்றை கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த விவசாயிகள் அனுபவங்களை சேகரித்து உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். அவர்கள் அனைவரும் கவனித்தார்கள். எனக்கு நம்பிக்கையாக இருந்தது. அன்னபூர்ணா விவசாய வடிவில் இருந்து பயிர், அதாவது செடியை ஆரோக்கியமாகவும் உயிர்ப்புடனும் வைத்திருக்க வேண்டும். தாவரங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருந்தால் அதிக மகசூல் தரும். இதுதான் கடந்த 4 ஆண்டுகளாக அடிப்படை வாய்ப்பாடு. நான் சொன்ன முறையில் விவசாயம் செய்யும் பல விவசாயிகள் இவ்வாறு கூறியுள்ளன. மற்ற விவசாயிகளின் பயிர்கள், என் பயிர் ஒரே நேரத்தில் விதைத்தாலும் அண்டை விவசாயிகளின் பயிர்கள், ஆரம்ப பயிர்கள், பல பயிர்கள் காய்ந்து வருகின்றன. ஏனென்றால் நீங்கள் சொன்னபடியே செய்தேன். என் பயிர் இன்னும் பசுமையாக இருக்கிறது. இப்போது அறுவடை வந்து கொண்டிருக்கிறது. விளைச்சல் இன்னும் வருகிறது. இப்படி சொல்பவர்கள் ஏராளம். இன்று எதிர்பாராத விதமாக ஒரு விவசாயி என்னை அழைத்தார். எனது ஊழியர்களிடம், நான் உங்களிடம் பேச வேண்டும் ஐயா, தயவு செய்து அவருக்கு தெரிவித்து உங்கள் எம்டியை அழைக்க சொல்லுங்கள். என்னை அழைத்து பேசினார்கள். எனது விவசாய முறை லாபகரமானது என்பதை பத்திரிகையை சேர்ந்த விவசாயி ஒருவர் பார்த்தார். அந்த விவசாயி முன் உதாரணங்களை பயன்படுத்தினார். இந்த ஆண்டு அவர் பெங்கல் மற்றும் மூங் பயிர்களை பயிரிட்டார். அந்த விவசாய நிலத்தில் கொக்கோலி, ஃபுடமி, அவுனி போன்றவற்றை அதிகம் பயன்படுத்தினார். ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைக்க பயன்படுத்துகிறது. தெளிப்பதற்கு ஜென்ஸ் பந்தயம், ஜூகா போன்றவற்றை தெளிப்பது பெரும்பாலும் அந்த விவசாயிதான். அவர் கூறுகையில், சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயம் ஒரே மழை காலத்தில், அதாவது மழை பெய்யும் போது
ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடுகின்றனர். எல்லோருடைய பயிர்களும் காய்ந்து போனன. தனியா அளவும் மிகவும் நன்றாக உள்ளது. எல்லோரும் ஆச்சரியத்துடன் பார்க்கிறார்கள். அந்த விவசாயியின் பயிர் இன்னும் இப்படிதான் என்றனர். அதன் மகசூல் என்னவாக இருக்கும் என்று எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள். இதுதான் காரணம். நம்புங்கள் ஐயா, நீங்கள் சொல்வது போல் கொக்கோலி, புடமி, அவுனி கொடுத்து என் நிலம் மாறியது. இந்த தாவரங்கள் ஆரோக்கியமானவை, இன்னும் ஆரோக்கியமானவை. இதன் பொருள் நிலம் நீண்ட காலமாக உயிருடன் உள்ளது, அதுபோல் தெரிகிறது. அப்போது நான் சொன்னேன், செடி நீண்ட காலம் வாழாமல் போகலாம். இயற்கையாகவே தாவரத்திற்கு பொருந்தும் வயது அது முழுமையான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறது. இன்னும் 10 நாட்கள் வரலாம். அதன் காரணம் உங்கள் எடை, அதாவது விதையின் எடை அதிகரிக்கிறது. அத்துடன் பட்டாணியும் ஏராளமாக விளைந்திருப்பதால் மற்றவர்களுக்கு வயல்களும் காய்ந்து கருகு சுருங்குவதைப் போல் இதுவே காரணம். எனது முறை பயன்படுத்தப்படும் இடத்தில் வேர்களின் ஈரப்பதம் நன்றாக உள்ளது. மேலும் தாவரங்கள் இன்னும் ஆரோக்கியமாக உள்ளன. தாவர வளர்ச்சியும் நன்றாக இருக்கும். செடி நல்ல வயது, வேர்களில் நன்றாக உள்ளது என்கிறார் விவசாயி. அதாவது விவசாயி சொன்னது போல் வேர்கள் இன்னும் புதியவை. வேர்கள் பச்சையாக இருக்கும். இது சாருடன் புதியதாக தெரிகிறது. வேர்கள் நீளமாக பாதுகாக்கப்பட்டதாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். நிலம் அதன் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதாவது தாவரத்தின் அடித்தளமாக இருக்கும் வேர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். வேர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதாவது நமது மண்ணின் pH அளவு 6.5 முதல் 7.5 வரை இருக்க வேண்டும். நிலம் உயிருடன் இருக்கும் வரை கார்போனிக் பொருட்கள் அதிக அளவில் இருக்க வேண்டும். மேலும் வேர்களும் நன்மை செய்யும் பல்வேறு நுண்ணுயிரிகளால் வேர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இது நிகழும்போது மட்டுமே நோய் எதிர்ப்பு தாவரத்தை நீண்ட காலத்திற்கு பாதுகாக்கிறது. இதன் காரணமாக அதன் பயிர் காலம் அதிகரிக்கிறது. அவை 10 முதல் 15 நாட்கள் வரை உயிர் வாழ்வதுடன் அதிக மகசூலையும் தருகின்றன. எனவே கொக்கோவை பயன்படுத்துவதன் மூலம் மண்ணின் pH அளவு சமநிலையில் உள்ளது. புடமியை பயன்படுத்துவதால் கார்பன் அளவு அதிகரிக்கிறது. மேலும் அவுனியின் பயன்பாடு, ஏனெனில் இதில் பல வகையான உயிர் உரங்கள், உயிர் கட்டுப்படுத்திகள் போன்றவை அடங்கும். தாவரத்தின் வேர்களை பாதுகாக்கிறது. நீண்ட காலத்திற்கு பாதுகாப்பாக வைக்கிறது. இது தாவரத்தின் ஆயுளை அதிகரிக்கிறது. இதன் காரணமாக தாவரத்தின் வயது அதிகரிக்கிறது. இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். நீங்கள் இதை செய்ய வேண்டும். மிளகாய் விவசாயிகள், சில விவசாயிகள் 3 அறுவடைகள் மற்றும் சிலர் 2 அறுவடைகளை எடுக்கின்றனர். மிளகாய் பயிரை வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ அனுமதித்தால், நீங்கள் முயற்சி செய்தால் நிச்சயமாக மற்றவர்களை விட 1 அல்லது 2 வெட்டுகள் கிடைக்கும். அந்த விவசாயி ஒரு காலத்தில் ரசாயன உரங்களை அதிக அளவு பயன்படுத்தினார். நான் சொன்ன பிறகு ரசாயன உரங்கள் 25 கிலோ, 20 கிலோ, 15 கிலோ, அதற்கும் குறைவாகவே பயன்படுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் பெரும்பாலும் அவுனியை குறைவாகவே பயன்படுத்துகின்றனர், உடமையை பயன்படுத்துகின்றனர். இது நான் சொன்னதை காட்டுகிறது. ஆனாலும் கொக்கோலி நான் சொன்ன அளவை மட்டுமே கொடுக்கிறது. விவசாயிகள் முதலில் பயிருக்கு உகந்த கொக்கோலியை தேர்வு செய்ய வேண்டும். கொக்கோலி அன்னபூரணா தேர்ந்தெடுக்கப்பட்டால் 10 மூட்டைகள் பாதுகாப்பாக கிடைக்கும். 20 கிலோ கொக்கோலி 10 மூட்டைகள் 28க்கு சமம். அதனால் இதையெல்லாம் உபயோகப்படுத்தினால் அவரும் அதையே என்னிடம் சொன்னார். அனைவருக்கும் அறுவடை மகிழ்ச்சியாக உள்ளது. ஐயா, என்னுடையது இன்னும் பசுமையாக இருக்கிறது. இப்போதும் இந்த உத்தியை பயன்படுத்தினால் இன்னும் 2 பயிர்கள் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அவர் அதை பயன்படுத்த முடியும் என்று கேட்டார். சரி, இல்லை, நான் பார்த்துக்கிறேன், எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் என்றேன். மீண்டும் 10 கிலோ கொக்கோலி அதிகம் பயன்படுத்தியுள்ளார். அவுனி ஒரு மூட்டை, 40 கிலோ புடமி கிலோ, அதனுடன் கால்சியம் நைட்ரேட் 25 கிலோ, SOP பொட்டாசியம் சல்பேட் 25 கிலோ, MOP மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் 25 கிலோ. இவை கூடுதலாக 2 முறை பயன்படுத்தப்பட வேண்டும். நிலம் நிச்சயமாக உயிர் வாழும். செய்த பின் நீங்கள் கூடுதலாக 2 முதல் 3 துண்டுகள் வேண்டும்.
அவர் அவ்வாறு செய்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த நகரத்தில் அதிக மகசூலை அடைந்தார். அந்த லாபத்தில் அந்த வருடம் 1 ஏக்கர் நிலம் வாங்கினார். எனக்கு நன்றி கூறினார் என்னை அழைத்து. ஒவ்வொரு முறையும் அதை உங்களிடம் சொல்ல தவறிவிடுகிறது இன்று அதிகாலை விவசாயி சொன்னார்கள். இந்த எபிசோட் மூலம் விவசாயிகளாகிய நாம் அனைவரும் சொல்ல உங்கள் முன் வந்துள்ளேன். நீங்கள் 2 சுற்று கொக்கோலி, 10 கிலோ புடமி, 20 கிலோ அவுனி, 1 பை கால்சியம் நைட்ரேட், 25 கிலோ பொட்டாசியம் 2 முறை சேர்க்க வேண்டும். உங்கள் அறுவடை காலம் நிச்சயமாக 10 நாட்களுக்கு மேல் இருக்கும். இதன் காரணமாக குறைந்தது 2 வெட்டுக்களை செய்ய முடியும். அந்த 2 வெட்டப்பட்ட மிளகுத்தூள் கூட நீங்கள் காணக்கூடிய ஆரோக்கியமானவை. இதை மனதில் வைத்து விவசாயம் செய்யுங்கள். இது தவிர விவசாயிகள் ஜூகா, ஜெனெக்ஸ் ஆகியவற்றை பயன்படுத்தும் விவசாயிகள் என பலரிடமிருந்தும் கருத்துக்கள் வருகின்றன. ஜூகா, ஜிங்க்ஸ் போன்ற தெளிக்கப்படும் போதெல்லாம் ஏராளமான பூக்களை உற்பத்தி செய்யும். மேலும் பழங்கள் மிக விரைவாக வளரும். நல்ல முடிவுகள் கிடைத்துள்ளன என்றார். அதாவது எங்களை பொறுத்தவரையில் ஜூகா விற்பனை மிகப்பெரியது. இது ஒரு பெரிய பிராண்ட். பல நிலைகள் பயன்படுத்தப்படுகிறது. நான் முன்பு சொன்னதைப் போல மண்ணில் போடுங்கள். ஒவ்வொரு ஸ்ப்ரேயிலும் ஒவ்வொரு ஜென்ஸில் 500 கிராம் அடிப்படையிலான ஜூகாவை சேர்த்து தெளிக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் நைட்ரஜன் அடிப்படையிலான உரங்களை தெளிக்க வேண்டாம். நைட்ரஜன் இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஜூகா 1 கிலோ, ஜிங்க்ஸ் 500 கிராம் ஊட்டச்சத்து கலவையை தெளிக்கவும். நிலத்தில் கொக்கோலி 10 கிலோ, புடமி 20 கிலோ, அவுனி 40 கிலோ பைகள் உள்ளன. இது தவிர கால்சியம் நைட்ரேட் 25 கிலோ, பொட்டாசியம் 20 கிலோ 2 முறை நிலத்தில் கலக்க வேண்டும். நிச்சயமாக உங்கள் பயிர் நீண்ட மற்றும் ஆரோக்கியமானதாக இருக்கும். 12.44 மேலும் உங்களுக்கு 2 கூடுதல் பயிர்களை கொடுக்கும். கண்டிப்பாக கடைபிடித்தால் அதிக மகசூல் கிடைக்கும். இதை தெரிவிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும், நினைவூட்ட வேண்டும். இந்த கருத்து பல விவசாயிகளிடமிருந்து வருகிறது. அதனால்தான் அதை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். இந்த அத்தியாயத்தை செய்கிறேன். அந்த விவசாயிகளுக்கு பலன் கொடுத்தால் உங்களுக்கும் லாபம் கிடைக்கும். இதை பயிற்சி செய்யுங்கள். அந்த விவசாயியைப் போலவே நீங்களும் பயன்பெறுவீர்கள். மற்ற விவசாயிகளும் என்னிடம் பேச முயற்சிக்கிறார்கள். பிசினஸ் மற்றும் இதர பணி அழுத்தங்களால் எல்லோரிடமும் பேசும் வாய்ப்பு கிடைப்பதில்லை. உங்கள் திரையில் உங்கள் பகுதிக்கான எங்கள் நிறுவன மேலாளர் எண் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நாங்கள் வழங்குகின்றோம். தயவு செய்து அந்த நம்பரிலிருந்து மேனேஜருக்கு ஃபோன் செய்து உங்கள் பிரச்சனையை சொன்னால் கண்டிப்பாக அவர் தீர்த்து வைப்பார். கூடுதலாக எங்கள் ஊழியர்கள் உங்கள் பண்ணைக்கு சென்று உங்கள் பிரச்சனையை முழுமையாக புரிந்து கொள்வார்கள். திரையில் காட்டப்பட்டுள்ளபடி உங்கள் பகுதிக்கான எங்கள் மேலாளரை தொடர்பு கொள்ளவும், உங்கள் பிரச்சனையை தீர்க்கவும். அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸில் நான் வழங்கிய விவசாய தகவல்கள் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் பிடித்திருந்தால் எங்களது சேனலில் சேரவும். இதேபோல் உங்களுடைய 10 விவசாயிகளுக்கும் இதை நீங்கள் அனுப்பலாம். அவர்களும் இந்த அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸ் தகவல்களை தெரிவித்து அவர்களுக்கும் பயிற்சி செய்து நல்ல பலன்களை பெறுங்கள். நன்றி.